ஊராளி கவுண்டர் என்னும் சமுதாயத்தினர் தமிழகத்தில் அதிகமாக வாழும் தமிழ் இனமாகும். ஊராளி என்ற சொல்லுக்கு ஊரை ஆள்பவர் என்று பொருள். சேரர், சோழர் மற்றும் பாண்டியர்கள் காலங்களில் இவர்கள் ஊராட்சியாளர்களாக பணியாற்றியுள்ளனர். இவர்கள் துணிச்சல் மிக்கவர்களாக, தைரியம் மிக்கவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் குதிரை சவாரி செய்வதிலும் திறமையானவர்கள் என்று வரலாறுகளில் கூறப்படுகிறது. அம்பலக்காரர் போல ஊராளிகளும் தங்கள் மூதாதையராக முத்துராஜாவை கொண்டு உள்ளனர். அம்பலக்காரர், முத்திரையர், முத்துராஜா, ஊராளி கவுண்டர், வேடர், வளையர், வேட்டுவர் ஆகியோருக்கு இடையே ஒரு தொடர்பு இருப்பதாக தெரிகிறது. இவர்கள் அனைவரும் கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டால் பெரும் அளவில் ஒத்து போகின்றனர். ஒரே மாவட்டத்திலும் வசிக்கின்றனர். ஊராளி கவுண்டர்கள் தொழில் அடிப்படையில் வளையர் சமுதாயத்திலிருந்து பிரிந்து காலப்போக்கில் அதுவே ஒரு தனித்த இனக்குழுவாக மாறியது என்று வரலாற்று ஆசிரியர் எட்கர் தர்ஸ்டன் அவர் நூலில் தெரிவித்துள்ளார். 7 கமன நாடுகள், 24 கரை அல்லது காணியாட்சி என்னும் புறமண உட்பிரிவுகள் இந்த சமுதாயத்தில் உண்டு. மேலும் 64 கோத்திரம், 96 கலைஞானமும் இந்த சமூகத்தில் உண்டு. இவைகள் இந்த சமுதாயத்தில் உள்ள நாட்டு பிரிவுகளாகும். அது மட்டுமல்லாமல் நாடு மற்றும் கரைகள் எனவும் பல பிரிவுகள் உள்ளன. ஒவ்வொரு நாட்டுக்கும் எல்லைகள் வகுக்கப்பட்டு கிராமங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஒரு நாடு என்பது பல ஊர்களை கொண்டதாகும். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தலைவன் இருப்பார். அவருக்கு நாட்டாண்மை அல்லது ஊர் கவுண்டர் என்று பெயர். ஊரில் நடக்கும் சமுதாய சடங்குகள், திருவிழா மற்றும் ஊர் பஞ்சாயத்துக்களை இவரே முன்னணி நின்று நடத்துவார். ஒவ்வொரு நாடும் 3 தலைவர்களை பெற்றிருக்கும். அவர்களுக்கு பெரியதனம் என்று பெயர். அந்த நாட்டுக்குள் உள்ள ஊர்களையெல்லாம் மேலாண்மை செய்யும் அதிகாரம் இந்த ஊராளி கவுண்டர்களுக்கு உண்டு. நாட்டு கூட்டம் கூட்டுவது, சமுதாய வழக்கை மீறுபவர்களுக்கு தண்டனை அளிப்பது போன்ற அதிகாரங்கள் பெரியதனத்துக்கு உண்டு. பெரியதனங்களின் கட்டளைகளை செயல்படுத்துவது, ஊர் கவுண்டர்களுக்கு ஓலையை சாற்றுவது போன்ற பணிகளை செய்ய நாட்டு சாம்பன் அல்லது நாட்டா பிள்ளை ஒருவர் இருப்பார். ஒவ்வொரு நாடும் தன்னாட்சி கொண்ட அமைப்பாகும். ஒவ்வொரு நாடும் மற்றொரு நாட்டின் மீது மேலாண்மை செலுத்த இயலாது. இது போன்ற கட்ட அமைப்புகள் அப்போது இருந்திருக்கின்றன. பெரியதனம் மற்றும் ஊர் கவுண்டர் பதவிகள் தொன்று தொட்டு பாரம்பரியமாக வாரிசு அடிப்படையில் நியமிக்கப்படுகிறது. ஒரு ஊர் கவுண்டர் இறந்துவிட்டால் அவர் இறந்த 8ஆம் நாள் நாட்டு பெரியதனம் தன் ஆளுகைக்கு உட்பட்ட ஊர் கவுண்டர்களுக்கு ஓலை அனுப்பி நாட்டு கூட்டத்தை கூட்டுவார். இறந்த ஊர் கவுண்டர்களுக்கு சமுதாய வழக்கப்படி 8 முடித்து அவரின் வாரிசுதாரர்களுக்கு பெரியதனங்கள் மற்ற ஊர் கவுண்டர்கள் மற்றும் உறவினர் முறையினரின் ஒப்புதலோடு புதியவருக்கு ஊர் நாட்டாண்மைகள் பரிவட்டம் கட்டுவார்கள். அன்று முதல் அவர் அந்த ஊரின் நாட்டாண்மையாக பொறுப்பேற்று செயல்படுவார். ஊராளி கவுண்டர்கள் முத்துராஜாக்கள் சிவன் மற்றும் திருமாலுக்கு பல கோவில்களை கட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம், கரூர், திருச்சி, பெரம்பலூர், புதுக்கோட்டை, கோவை, சேலம் மாவட்டங்களில் இந்த சமுதாயத்தினர் பரவி வாழ்கின்றனர். இந்த சமுதாயத்தினரின் நாடு மற்றும் கரைகள் பல பிரிவுகளாக உள்ளன. அவற்றை விரிவாக காணலாம். வடசேரி சூரியன், கங்கை நம்பி, பொற்றியான், பனிக்கன், பள்ளி, தாராக்கி அதாவது உளவாளி என்ற பெயர் உண்டு. புலிவென்றான், செட்டி, நரசிங்க பிரிவினர் இவர்களை சீரான், சிலம்பன் என்று அழைப்பார்கள். இடங்கை பிரிவினர், தாதன் பிரிவினர், படைமெச்சி இவர்களை தளபதி, சேனாதிபதி என்று கூறுவார்கள். இவர்களது குலதெய்வம் ராச்சாண்டார் திருமலையாகும். இவர்கள் வடசேரி நாட்டை சார்ந்தவர்கள். பில்லூர் நாட்டை சார்ந்தவர்கள் பொன்னம்பலம், பூச்சி, வான்றாயன், குருணி என்று அழைக்கப்படுகிறார்கள். பல கரைகள் இருக்கின்றன. இவர்களது குலதெய்வம் பெரிய நாயகி அம்மன். சேங்குடி நாட்டை சேர்ந்த கரைகள்
முத்திய கருமன் அல்லது நித்திய கருமன் என்று அழைக்கிறார்கள். தொண்டைமான், மூலக்காட்டான், எருதி, எல்லாம் வல்லன், செண்பகவல்லி, இதோட மற்றொரு பெயர் கங்கை நல்லி என்றும் அழைக்கிறார்கள். வாழும் கருத்தறிவான், தண்டாயுதன், பூவன். இந்த பூவன் என்ற வார்த்தை கண்ணுடைய பூவதி என்று அர்த்தம். இந்த கரைகளும் சேங்குடி என்ற நாட்டில் பல பிரிவுகளாக உள்ளன. இவர்களது குலதெய்வம் விரையாச்சிலை நாதர். கடவன்குடி நாடு அல்லது வீராளி நாடு, இவர்களது குலதெய்வம் பூர்த்தி கோயில். தலைக்கா என்ற நாட்டில் வாழக்கூடியவர்களின் குலதெய்வம் நீலியம்மன். பழுவஞ்சி அல்லது மங்காளி என்று அழைக்கக்கூடிய நாட்டில் வாழக்கூடிய இந்த சமுதாயத்தின் குலதெய்வம் மாகாளி அம்மன், முப்புலியான் ஆகும். மருங்கி என்ற நாட்டில் வாழக்கூடிய இந்த சமுதாயத்தின் குலதெய்வம் பூத நாயகி அம்மன். கடைநான்கு நாடுகளுக்கு கரை வகுக்கப்படவில்லை. அவரவர் வழிபடும் குலதெய்வ அடிப்படையில் மன உறவு வைத்துக் கொள்கின்றனர். வடசேரி, பில்லூர், சேங்குடி நாட்டினர் வடசேரி ஊராளிகள் எனவும், மீதமுள்ள 4 நாட்டினர் நாட்டுச்சீமை ஊராளிகள் எனவும், குண்டுவ நாட்டு தெக்காடு அல்லது நந்துண்டி என்று அழைக்கப்படுகின்றனர். தலைவருக்கு வழங்கப்பட்ட பட்டம் கவுண்டர் என்பதாகும். இன்றும் பெரும்பாலும் பயிர் தொழில் செய்து வருகின்றனர். விவசாயமே இவர்கள் தொழிலாக இருக்கிறது. தமிழ்நாடு அரசு இடஒதுக்கீட்டில் இவர்கள் பிற்படுத்தப்பட்ட சாதிகள் பிரிவில் உள்ளனர். இதில் திருச்சிராப்பள்ளி, கரூர், பெரம்பலூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதிகள் அல்லது சீர் மரபினர் சாதிகள் பிரிவில் உள்ளனர். தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட இவர்கள் தமிழர் இனமாகும். இன்று கல்வியிலும் பொருளாதாரத்திலும் அரசியலிலும் மிக பெரும் உயரத்தில் இருக்கும் சமுதாயமாக இந்த மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். திருச்சி, கரூர், பெரம்பலூர் மற்றும் புதுக்கோட்டை, சேலம், கோயமுத்தூர், பொள்ளாச்சி போன்ற பல பகுதிகளில் அரசியலில் மிக பெரும் வாக்கு வங்கியை வைத்திருக்கும் மக்களாக திகழ்கிறார்கள். அந்தந்த தொகுதிகளில் அவரவர் பகுதிகளில் ஒரு அரசியல் தலைவரை தேர்ந்தெடுக்கும் தனி வாக்கு வங்கி இந்த சமுதாய மக்களிடம் உள்ளது. இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தொழிலதிபர்களாகவும் சிறந்து விளங்குகின்றனர். இந்த சமுதாயத்திற்கென்று தமிழ்நாடு ஊராளி கவுண்டர் சங்கம் என்ற ஒரு சங்கம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஊராளி கவுண்டர் என்னும் சமுதாயத்தினர் தமிழகத்தில் அதிகமாக வாழும் தமிழ் இனமாகும். ஊராளி என்ற சொல்லுக்கு ஊரை ஆள்பவர் என்று பொருள்.